ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திர நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு 28/2/2026 மாசி 16 சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் அதிர்ஷ்ட எண், லக்கி எண், அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கடவுள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை, இந்த 4ஐயும் சொல்ல போகிறேன். இந்த 4 கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வெற்றி தான். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இதில் அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட தேவதை, இது 3மே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அது அடுத்து நம்பர். அதிர்ஷ்ட நம்பருங்கிறது போட்டி பந்தயம் பரிசுக்கு நமக்கு தேவைப்படும். ரைட் நேயர்களே, இப்போ அதிர்ஷ்ட தேவதை, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு தேவதைகள் இருக்குது. அதுபடி தான் இப்போ இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து இதை நான் போட்டுட்ருக்கிறேன். நிறைய நேரில் பார்த்தாங்க, கேட்குறாங்க. நல்லது நடக்கும் உங்களுக்கு. சரியா? நாள்கள் செய்யாததை கோள்கள் செய்யாததை நாள்கள் செய்யும். ஏன்னா நட்சத்திரத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது. அதனால் நட்சத்திர ரீதியாக தான் சொல்கிறேன். 27 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். கேது நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், இப்படி 9 நட்சத்திரம் இருக்குது. 9 கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்குது. 33, 27 அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் கேளுங்க. நான் உங்களுக்கு பலனை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வரியை சொல்லிடுறேன். ஆள் பாதி ஆட பாதி. ஒரு மனிதனுக்கு ஆள், அவனுடைய தனித்திறமை, அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இது 50%. ஆடைங்கிறது 50%. ஆடை, அவனுடைய தோற்றம், நட, உடை, பாவனை எல்லாமே ஆடையை வச்சு தான் வருது. சரியா? உடைக்கேற்றமாக தான் நடை இருக்கும். நடைக்கேற்றமாக தான் பாவனைகள், செயல்பாடுகள் இருக்கும். ஸோ உடை, நடை, பாவனை, செயல்பாடு எல்லாமே ஒரு ஆர்டரில் வந்துடும். அதுக்கு 50 மார்க்கு. நீங்கள் ஆள் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறீங்க, அன்றைக்கி எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்க, உங்களுடைய லக்கி நம்பர் என்ன, இது ஒரு 50%. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் 100% வெற்றியை கொடுக்குது. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மனிதன் 100% வெற்றி பெறணும்னா இது சார்ந்து இருக்கணும். சரியா? இது சார்ந்து செயல்பாட்டில் செஞ்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதிர்ஷ்ட தேவதை என்ன, அந்த தெய்வத்தை காலையில் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வேலை வெட்டிக்கு போகணும், காரியத்தை செய்யணும், நல்லபடியாக முடியும். அதுக்கடுத்து என்ன கலர், எந்த கலரில் ட்ரெஸ் போடணும், எந்த திசையை நோக்கி போகணும். சரியா? அடுத்து எந்த எண், அதிர்ஷ்ட எண், லக்கி நம்பர், அதை சூஸ் பண்ணணும். இதில் தான் ஒரு மனிதனுக்கு அன்றாடம் வெற்றி இருக்குது. சரியா? காரிய அனுகூலம் இருக்குது. ரைட் நேயர்களே, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த நோக்கத்தில் வீடியோ போடுவேன்னு தெரியும். என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் என்னென்னு தெரியும். இப்போ முதல்ல கேதுவி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு நான் 28ஆம் தேதி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிப்ரவரி 28 மாசி மாதம் 16ஆம் தேதி பூச நட்சத்திரம். திதி துவாதசி திதி. இப்போ அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு அன்றைக்கி அதிர்ஷ்ட தேவதை அம்பாளை வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணணும். வீட்டில் இருக்கிற அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர். சரியா? 2ஆம் நம்பர். 2னா 20, 11, 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அதிர்ஷ்ட கலர் ஒயிட், பியூர் ஒயிட். சரியா? மில்க் ஒயிட், பியூர் ஒயிட் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். அதிர்ஷ்ட திசை, திக்கு, வடமேற்கு. சரியா நேர்களே? ஸோ அசுபதி, மகம், மூலம் நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. 4 சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலர். அடுத்து பரணி, பூரம், போராடம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர நட்சத்திரம் பரணி, பூரம், போராடத்துக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி அதிர்ஷ்ட தேவதை, வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், உலகளந்த பெருமாள், லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட எண் 5. சரியா? 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர்னால் 50ன்னு எடுத்துக்கலாம், 14ன்னு எடுத்துக்கலாம், 41ன்னு எடுத்துக்கலாம், 23ன்னு எடுத்துக்கலாம், 32ன்னு எடுத்துக்கலாம், 500ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கூட்டுத்தொகை 5ன்னு வரணும். நீ வெறும் 5ன்னு நினச்சிட்டு கூடாது, அந்த கூட்டுத்தொகை தான் 5. அடுத்து அதிர்ஷ்ட கலர் பச்சை, ராமர் பச்சை, கிளி பச்சை, அடர் பச்சை, இலை பச்சை, இந்த மாதிரி பச்சையில் க்ரீன் ஷேடில் நீங்கள் ட்ரெஸ் கோட் போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை, திக்கு, அதிர்ஷ்ட திக்கு டைரக்ஷன் வடக்கு. ஓகே நேர்களே, பரணி, பூரம், போராட்டத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரங்கள். இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை, வணங்க வேண்டிய தெய்வம், யோகத்தை கொடுக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, நாராயணி அன்னை, செல்வமகள், திருமகள் நாராயணி, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி 28ஆம் தேதி. அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர். சரியா? 6னா 60, 15, 51, 33, 42, 24ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக பார்க்கப்படுகிறது. கூட்டுத்தொகை 6ன்னு வரணும். உயிர்மை எண் 6. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அதிர்ஷ்ட கலர்
வெள்ளை தான், மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட். சரியா, வெள்ளையும் மஞ்சள் கலந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். சரியா நேர்களே, இது வந்து நல்லதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. சரியா, தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட் வந்து இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமான திசையாக பார்க்கப்படுகிறது, அதிர்ஷ்ட திசையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்கிறேன், மற்ற நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருங்க. 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லுவேன், ஏன்னா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். ராசிங்கிறது வேறு, ஏன்னா ஒரு நட்சத்திரம் உடஞ்சி 2 ராசியில் இருக்கும். அதற்காக தான் நான் நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்கிறேன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது வந்து 3ம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் இப்போ வளர்பெரிய சந்திரனாக இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான் 3 நட்சத்திரத்துக்குமே. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். சரி, அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர்னால் எப்படி எடுத்துக்கலாம்? 13ன்னு எடுத்துக்கலாம், 31ன்னு எடுத்துக்கலாம், 40ன்னு எடுத்துக்கலாம், 22ன்னு எடுத்துக்கலாம். சரியா, 31ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கூட்டுத்தொகை வந்து 4ஆம் நம்பர்னு வரணும். அதிர்ஷ்ட தேவதை, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? தேவஸ்ரீ கருமாரி அம்மன். தேவஸ்ரீ கருமாரி அம்மனை மனப்பூர்வமாக நினச்சிட்டு போங்க. அந்த திருவேற்காடில் இருக்கிறவ, வேலப்பஞ்சாவடியில் இருக்கிறவ எங்கள் அம்மா கருமாரி அம்மனை நீங்கள் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வணங்கிட்டு போனீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட கலர் வந்து உங்களுக்கு வந்து கருப்பு கலரில் வந்து ஷேடு இருக்கணும். கருப்பு கலர் மையமாக இருக்கணும், அதில் கலராக இருக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, வண்ண கலர்கள் டிசைன் போட்டு போய்க்கலாம். கருப்பு கலரில் டிசைன் போட்டு போய்க்கலாம். சரி, ஆனால் கருப்பு கொஞ்சம் இருக்கணும், அதில் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. சரியா, சவுத் வெஸ்ட். யாருக்கு? ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு தென்மேற்கு. அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இது 3ம் செவ்வாயோட நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை யார்? அதிர்ஷ்ட கடவுள் சிவபெருமான். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நத்துணையாவது நமச்சிவாயமே அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 1ஆம் நம்பர். சரியா, 1, 10, 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சரியா, அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட கலர் ஆரஞ்சு, சிவப்பு, ஃபேண்டா கலர். இந்த 3 கலரை எடுத்துக்கலாம். சரியா, ஆரஞ்சு, சிவப்பு, ஃபேண்டா கலர் எடுத்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரமும் ராகுவின் நட்சத்திரமாக பாவிக்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி யோக நம்பர் அப்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், வெற்றியை கொடுக்குற நம்பர் 7ஆம் நம்பர். சரியா, 7. 7ங்கிறது எப்படி? 16, 61, 34, 43, 25, 52ன்னு எடுத்துக்கலாம், 70ன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு போங்க. கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயத்துக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. தெற்கு பக்கம் போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட கலர் சிகப்பு, ரெட்டு, பியூர் ரெட்டு போட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3ம் குருவின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி அதிர்ஷ்ட கடவுள் யார் அப்படி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை தான் வழிபாடு பண்ணணும். தேவகுரு பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குரு பகவானை வழிபாடு பண்ணலாம், அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு உண்டான சித்தர்களை வழிபாடு பண்ணலாம். அந்த சித்தரில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். புனர்பூசத்துக்கு வந்து தன்வந்திரி, விசாதத்துக்கு வந்து குதம்பை சித்தர், பூரட்டாதிக்கு வந்து ஜோதிமுனி. சரியா, இந்த சித்தரில் வழிபாடு பண்ணலாம். சித்தரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இல்லைனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், சந்தனம், எலுமிச்சம்பழ கலர், சேண்டல், எல்லோ, லெமன் இந்த 3 கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெற்றி மேல் வெற்றியை தரும், யோகம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். சரியா, 3, 12, 21, 30 இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். வடகிழக்கு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற திசையாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி இது 3ம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட கடவுள் யார் சார்? அதிர்ஷ்ட தேவதை, வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னால் 17, 71, 35, 53, 44, 26, 62 இப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 8ன்னு வரும். அதிர்ஷ்ட கலர் நீலம், கருப்பு, வயலட், கத்திரிப்பு கலர் இதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 4ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டே, ரேவதி இது 3ம் புதனுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகப் பெருமான். சரியா, விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர். சரியா, 7ஆம் நம்பர் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் நம்பர்னால் 16, 61, 34, 43, 52, 25 அப்படின்னு எடுத்துக்கலாம். 70 அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 7ன்னு வரணும்.
அதிர்ஷ்ட கலர் வந்து சிவப்பு இருக்கணும். சிவப்பில் வந்து டிசைன் இருக்கணும். மேஜராக சிவப்பு கலர் இருக்கணும். அதை டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? பல வண்ண கலரில் சிவப்பு கலந்து போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, நார்த் வெஸ்ட். யாருக்கு? ஆயிலியம் கேட்ட ரேவதி. இப்போ வந்து நான் எல்லா நட்சத்திரத்துக்குமே வந்து அதிர்ஷ்ட என்ன சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட திசை சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட கடவுளை சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட கலரை சொல்லிட்டேன், நாளையும் சொல்லிட்டேன். திருப்பி ஒரு தடவை கேளுங்க. எதுவும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி கேளுங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இல்லைனா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த நம்பரு, அந்த கலரு, அந்த திசை. எல்லோரும் அந்த திசையை நோக்கி போக முடியாது. சில பேருக்கு திசை இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட திசை அன்றைக்கி அந்த திசையில் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அந்த திசையை நோக்கி போகிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அவ்வளோதான். சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த திசை உங்களுக்கு வராது அன்றைக்கி. ஆனால் உங்கள் மாமியார் வீடு ஒரு பக்கம் இருக்குது. அந்த திசையில் இருக்குது. நான் சொன்ன திசையில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலியம் கேட்ட ரேவதி பிறந்திருக்கிறீங்க. உங்கள் மாமியார் வீடு வந்து வடமேற்கு திசையில் இருக்குது. அந்த திசையை நோக்கி போனீங்கன்னா மாமியார் வீட்டில் நல்ல விருது கிடைக்கும். உங்களை நல்லா வரவேற்பு பண்ணுவாங்க, பொருளை கொடுத்து அனுப்புவாங்க. அன்றைக்கி தேதி சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ தான். இதுதான் பலன்கள். இப்படி தான் பலன் அமையும். உங்கள் ஆஃபீஸ் வடமேற்கு திசையில் இருக்குன்னா அன்றைக்கி ஆஃபீஸில் கலகலப்பாக இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணுற இடம் வடமேற்கு திசையில் இருக்குன்னா தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், பணம் வரவு இருக்கும், செக்கு வரும், பணம் பாஸ் ஆகும், நல்லபடியாக இருக்கும். ஸோ அந்த அதிர்ஷ்ட திசை இருக்கிற என்றைக்கு நமக்கு அதிர்ஷ்ட திசை வருதோ அந்த திசை இருக்கிற இடத்துல நமக்கு சாதகமான அமைப்பு இருந்துச்சுன்னா அது சாதகமாக அமையும். இதில் தான் வித்தியாசப்படும். சார் எனக்கு நடக்கலைன்னா உங்களுக்கு அன்றைக்கி அந்த அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஆனால் சில பேருக்கு இருக்கும். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த உலகத்தில் கோடிக்கணக்கில் இருப்பீங்க. இந்தியாவிலே 120 கோடி இருக்குது. உலகம் முழுக்க எவ்வளவோ கோடியில் இருப்பாங்க. சரியா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகாமன்னு சொல்ல முடியாது. பட் இதுபடி தான் நடக்கும். சரியா? யாரோ ஒருத்தருக்கு ஒரு நாள் கிளிக் ஆகிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து திசைக்கு. ஆனால் நீங்கள் போட்டு போகிற கலர் வந்து கரெக்டாக இருக்கும். கலரு, எண்கள் இதெல்லாம் மாறாது. சரியா நேர்களே? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது சிபாரிசு செய்யப்படுகிறது. ரிலேட்டடாக இருக்கும். ரெக்கமெண்டடு தான். சரியா? ரெக்கமெண்டடு தான். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த அதிர்ஷ்ட தேவதை வந்து அனைத்தையும் ஆளும். அந்த தெய்வத்தை அன்றைக்கி வழிபாடு பண்ணணும். நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை அன்றைக்கி வழிபாடு பண்ணிட்டோம்னா நல்லதே நடக்கும். கெடுதல் நடக்குது, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெடுதல் நடக்காமல் இருக்கும். தான் உண்டு, தான் வேலை உண்டு, பாட பார்த்துட்டு வந்துடுவீங்க. சரியா? பொழுது அடைஞ்சிச்சின்னா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. நல்ல மனசோடு வீட்டுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு தூங்கிடுவீங்க சாப்பிட்டுட்டு. இது நடந்தாலே போதும். ஒரு மனிதனுக்கு அன்றாட பொழுதுகள் நிம்மதியாக போனாலே போதும். தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி தான். அந்த நிம்மதியை வந்து இந்த தெய்வம் கொடுக்கும். அந்த தெய்வத்தை வணங்குங்க. தலைக்கு வருது தலப்பானோட போகும். மழை போல் வர வினையெல்லாம் பனி போல் நீர்த்து போகும். நம்பிக்கையுடன் இருங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எப்பயுமே வீடியோவை முழுமையாக கேளுங்க. சில தகவல்களை வந்து நான் கடைசியில் சொல்லுவேன். ஆனால் அது முக்கியமான தகவலாக இருக்கும். வாழ்க்கை வளமுடன். நன்றி நேயர்களே.